வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் நடைபெற்ற டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இந்த முறை தேர்ச்சி அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு நடைபெற்ற நவம்பர் 15-16 தேதிகளில் டெட் தேர்வு தாள் 1 தாள் 2 தேர்வுகள் நடத்தப்பட்டது. ஸோ இந்த 2 எக்ஸாமுமே பார்த்திங்கன்னா கேள்வித்தாள் மிக எளிமையாக இருந்ததாக தேர்வுகளுடைய கருத்து என்றது வெளியிடப்பட்டிருக்கிறதால இந்த முறை தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் உயரம் என்றது எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாள் போலவே 2ஆம் தாள் தேர்வும் எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த முறை டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவ்வேறு தேர்வுகளின் தேதி முடிவுகளை துரிதமாக வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் என்றதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. முதல் தாள் ஸோ அந்த பேப்பர் 1க்கு பார்த்திங்கன்னா 1,07,370 பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. அதே போல் தாள் 2 ஸோ பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா 3,73,438 பேர் என மொத்தம் 4,80,808 பேர் விண்ணப்பித்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் தாளில் 92,412 பேர் தேர்வு எழுதினர். 14,958 பேர் வந்து தேர்வில் கலந்து கொள்ளவில்லை என்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 86% பேர் வந்து பேப்பர் 1 வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. தாள் 2ல் ஸோ பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டன்றதை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதால் பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் கட்டாயமாக இந்த ஆண்டு உயரும். அதே போல் ரிசல்ட்ஸுமே மிக விரைவிலேயே வெளியிடப்படும் என்றதான் இன்றைக்கு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.